மனிதனாக பிறந்த மனித உருவையை சீர்குலைக்கும் உணர்வுகள் தான் நாம் நுகர்ந்து வருகிறோம். இந்த மனித உடலுக்குள் மனிதனை சிதைய செய்யும் உணர்வுகளே நமக்குள் அதிகமாக வளர்கின்றது. இந்த செறிவிலிருந்து நாம் மீளுதல் வேண்டும் என்றால் நமது குரு காட்டிய அறுவழியில் காலை துருவ தியானத்தை எப்படி உங்களால் எழவில்லை ஒரு 5 மணிக்கெல்லாம் அல்லது 5:30க்கு எழுந்து ஒரு அரை மணி நேரத்திற்குள் இவங்க எடுத்துக்கொண்டால் அதை தான் எடுத்து தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் தன் மனைவி தனக்குள் பெற வேண்டும் என்றும் எண்ணுதல் வேண்டும். இன்று கணவன் இல்லாதவர்களும் மனைவி இல்லாதவர்களும் இருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர் உணர்வுகள் இந்த மனைவி என்ற நிலைகள் உண்டு. இந்த உணர்வுகள் பெற வேண்டும் என்ற உணர்வை சேர்ப்பிக்கப்படும் போது 2 தடவை கலக்கின்றது. இப்படி கலந்திடும் நிலை வரும்போது இந்த ஆன்மா இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் அந்த உணர்வின் தன்னை கவர்ந்து அது நம்முடைய நிலைக்கால இந்த துருவ தியானத்தில் எடுக்கப்படும் போது அங்கே சென்று அதனுடைய நிலைகள் கரைக்கும் பருவம் வருகின்றது. ஆகவே வாழ்ந்த காலத்தில் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இதை நாம் வளர்த்து கொண்டால் இந்த உடலை விட்டு செல்வோம் என்னால் நாம் எந்த நிலையில் வலு அதிகமாகின்றதோ அங்குதான் இழுக்கின்றது. நாம் பாசத்துடன் பண்புடன் பறிகொண்டு நாம் அதிகமாக நேசித்தால் எவருடைய உணர்வு நமக்குள் இருக்கின்றதோ அங்கே அழைத்து செல்கின்றது. உயிரோட வேலை எதுவோ அதுதான். இன்று ராக்கெட்டு இதை அனுப்பி பல கோள்கள் இருப்பினும் எலக்ட்ரானிக் என்ற நிலைகள் அந்த அதிர்வெண் நிலைகளை இங்கே பதிவு செய்து விண்ணுக்கு அனுப்பும் போது எதன் கோளை எடுத்ததோ அங்கே அழைத்து செல்லும். இதே போலதான் எந்த ரிஷின் உணர்வு உங்களுக்குள் அதிகமாக வளர்த்துக் கொள்கின்றதோ உங்களை அங்கே அழைத்து செல்லுகின்றது இந்த உயிர். ஆக எண்ணீரை இந்த உடலாக்க இருக்கும்போது உருவாக்கும் இதுவே. ஆனால் இந்த உணர்வின் தன்மை நாம் இந்த வாழ்க்கையில் எத்தனை சங்கடங்களை சேர்த்து கொண்டாலும் இந்த உணர்வு ஒன்றை வலுவாக்கி கொண்டால் அந்த உணர்வின் தன்மை நாம் அங்கே அழைத்து செல்லுகின்றது. அதே சமயத்தில் நமக்குள் ஊர் வெனை என்ற வித்தாக நம் எலும்புக்குள் இருக்கும் ஊனுக்குள் அது பதிவாக்கியுள்ளது. ஆனால் அந்த நம்ம உடலுக்குள் இப்போ ஒரு சீர்காழிக்கு மருந்தை கொடுத்து நீக்கினாலும் அந்த அணுக்கள் மற்ற மருந்துகள் கொடுத்து நாம் இந்த வாழ்க்கையில் இன்று நமது ஞானிகள் காட்டிய அறுவடையில் இன்று மூஷிகா வாகனா என்றால் நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் இந்த வாழ்க்கையை வழிநடத்துகின்றது. இப்போ வேதனையான உணர்வுகளை நாம் சுவாசித்தோம் என்றால் அந்த வேதனையான உணர்வு கொண்டு வேதனை செயல்களை செயல்படுத்தி வேதனையான சொல்கள் சொல்லி வேதனையான உணர்வுகள் நாம் நுகர்ந்து இந்த வாழ்க்கை நடத்தப்படும் போது கணங்களுக்கு அறிவையாது நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எல்லாம் மாற்றிவிட்டு அது அதிபதியாகி தவறு செய்வோனாக மாற்றுகின்றது. நல்ல அணுக்களால் உடலான இந்த உடலில் நாம் நல்ல அணுக்கள் மடிய நல்ல அணுக்களால் உருவான உடலின் தன்மை குறுகி விடுகின்றது. ஆக விஷத்தின் தன்மை அளவுகோல் அதிகமாகி அதன் உணர்வின் தன்மை கொண்டு எது அதிகமாக எடுத்தோமோ அதை அடுத்த உடலாக மாற்றிவிடுகின்றது நமது உயிர். தெளிவாக பார்க்கின்றது. அதே சமயத்தில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள நமது உயிர் ஈசனாக இயங்குகின்றது. நாம் நுகர்ந்ததை உருவாக்குகின்றது. எந்த குணத்தை நுகர்கின்றோமோ அதை உருவாக்குகின்றது. அதுதான் நாம் நுகர்ந்த குணத்தை நன்றி ஈஸ்வரா. நமது உயிர் ஈசனாக இருக்கின்றது. நாம் நுகர்ந்த உணர்வை அந்த அணுவாக உருவாக்கி விடுகின்றது. எந்த குணத்தின் அணுவாக உருவாக்குகின்றதோ அதை நாம் திரும்ப திரும்ப எண்ணும் நிலை. ஆனால் அந்த குணத்தின் தன்மை அதிகரித்து விட்டால் அந்த கணக்கின் பிரகாரம் இந்த உடல் நந்தீஸ்வரனுக்கு சிவனுக்கு கணக்கு பிள்ளை. ஆக நாம் உயிரின் தன்மைகள் உயிர் ஈசனாக இருப்பினும் நாம் சுவாசித்த உணர்வுகள் ஈசனாகி இந்த உடலான சிவமாகின்றது. தான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஏன்னா நம்ம சாஸ்திரங்கள் கூறியதை தெளிவான முறையில் நாமும் தெரிந்து சுருக்கமான நிலைகளில் நாம் இந்த உணர்வை நுகரும் வண்ணம்தான் சிலைகளை வைத்தனர், உருவத்தை அமைத்தனர், உருவத்தில் குணத்தின் நிலையை அமைத்தனர். இத்தகைய குணத்தை நாம் நுகர்ந்தவென்றால் அந்த உணர்வுகள் நமக்குள் எப்படி விளைகின்றது என்பதனை அங்கு தெளிவாக்கப்படுகின்றது. ஆகவே இதை நமது உயிர் அது சுவாசித்து அந்த சுவாசித்த உணர்வு நம்ம உயிர் அணுவாக மாற்றுகின்றது.
அணுவின் தன்மை உடலானத்தின் அந்த உணவுக்காக அந்த அணு இயங்குகின்றது. அந்த அணுக்களுக்கு நாம் இயங்கும் போது கொடுத்தால் அந்த அணு விளைகின்றது. அது ஆகாரம் கொடுக்க தவறினால் அது செயலிழக்கின்றது. இருந்தாலும் அணுக்களின் தன்மை ஆகாரம் கொடுக்காமல் தவிர்த்தாலும் நாம் உற்று பார்த்த உணர்வின் தன்மை ஈர்க்கும் காந்த நிலை பெற்ற நம் எலும்புக்குள் ஊழ்வினை என்ற வித்தாக வித்தாக உருவாகிறது. ஊழ்வினை என்ற வித்தாக. ஆனால் இது மடிந்தாலும் இந்த வேதனை என்ற உணர்வு வரப்படும் போது இந்த வித்திற்கு மீண்டும் இதை இழுத்து நாம் நுகர்ந்து அந்த அணுவாக உருவாக்கும் சக்தி உண்டு. நாம் எப்படி பூமிக்குள் பலவிதமான வித்துகள் பறிந்துள்ளது. மழை இல்லை என்றால் காய்ந்து விடுகின்றது. மழை துளி வாசனைப்பட்ட பின் எவ்வளவு துரிதமான நிலைகள் அது உயிர் பெற்று அந்த செடியின் தன்மை வருகின்றதோ, இதே போல அந்த சந்தர்ப்பத்தில் நுகரும் சக்தி வந்துவிட்டால் அந்த பருவம் மீண்டும் அது விளைய ஆரம்பிக்கின்றது. ஏனென்றால் நாம் இந்த மனிதனான பின் எத்தகைய நிலைகளை நமக்குள் பதிவு செய்திருக்கின்றோமோ, தாய் கருவிலிருந்தே பதிவின் தன்மை வருகின்றது. தாய் நுகர்ந்த உணர்வுகளும் இங்கே கலந்து வருகின்றது. இதே போல அலைகள் நமக்குள் ஏராளமான நிலைகள் இருப்பதே நாம் எப்படி பல பல தீமைகளை விஞ்ஞானி நிலைகள் பெற்றாலும் பல உணர்வுகள் சேர்த்து நம் பூமியில் அது கொதிகலனாக மாறி பல கலவைகளாகி ஆவியாகி வெடிச்சு வெளியில் வரப்படும் போது அதன் பாதைகள் நிலநடுக்கமாகி மற்றவை கீழே அடங்கினாலும் இந்த உணர்வு வெடிப்புக்குள் பல கலவைகள் சேர்த்து பலவிதமான நிலைகள் ஏற்படுகின்றது. அதிலே தங்கமும் இருக்கின்றது, வெள்ளியும் இருக்கின்றது, மற்ற உலோகங்களும் இருக்கின்றது, பல விஷயங்களும் இருக்கின்றது. இதை மனிதன் அதுக்குண்டான பருவநிலையை செய்து பிரித்து தங்கத்தை தனியாக பிரிக்கின்றான், வெள்ளியை தனியாக பிரிக்கின்றான், செம்பை தனியாக பிரிக்கின்றான். இது மனிதன் இவன் யுக்தினால் புறப்பொருள் கொண்டு அது செயல்படுத்துகின்றான். இதை போல நாம் பிறருடைய வேதனையின் உணர்வை நாம் சுவாசித்தால் அதை பிரித்திடல் வேண்டும். அதை பிரிக்கக்கூடிய சக்தி அந்த துருவ நட்சத்திரத்துக்கு உண்டு. அதன் உணர்வை உங்களுக்குள் பதிவாக்கிவிட்டால் இதே போல எப்போது தீமையான எண்ணங்கள் நமக்குள் உருவாகிட்டால் அந்த நிமிஷமே ஈஸ்வரா என்ற உணர்வினை செலுத்தும். அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தியை நான் பெற வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி என் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும். இது நுகர்ந்தது முதல்ல இரத்த நாணங்களுக்கு தான் செல்லுகின்றது. இந்த உணர்வின் வளர்ச்சி கொண்ட உணர்வுகள் நம் உறுப்புகளில் மடிந்திருந்தாலும் இதை கண்ட பின் அந்த உணர்வுகள் கிளம்பி எழுகின்றது. ஆனால் இதையெல்லாம் நாமோ இதன் வழியில் அவ்வப்போது நமக்குள் அறியாத தீமையின் உணர்வுகள் நமக்குள் அந்த உணர்ச்சிகள் தோன்றும் போது அந்த எண்ணங்கள் வருகின்றது. அந்த எண்ணங்கள் வரப்படும் போது உணர்ச்சிகளை தோன்றுகின்றது. அதன் உணர்வு கொண்டு நாம் காற்றில் இருப்பதை அதிகமாக நுகர நேருகின்றது. அந்த உணர்ச்சியின் தன்மை நாம் எந்த அளவுக்கு நுகர்கின்றோமோ அந்த உடலும் மாறுபடுகின்றது, நம்முடைய சொல்லும் மாறுபடுகின்றது, நம் செயலும் மாறுபடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் நாம் அந்த ஆத்மசுத்திங்கிற ஆயுதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு மண்ணிலே ஒரு பொருள் விழுந்தால் உடனே நேரை விட்டு கழுவுகின்றோம். இதே போல பிறருடைய தீமையின் உணர்வுகள் நமக்குள் இரத்தங்களில் கலந்தால் அதன் வீரியத்தை தணிக்க ஈஸ்வரா என்று உங்கள் உயிருடன் தொடர்கொள்ளும். ஏனென்றால் இந்நேர வேறும் உங்கள் கண்கள் என்னை உற்று பார்க்கின்றது. சொல்லி உணர்வு செவிகள் அந்த உணர்ச்சிகள் உங்களிலே உருவாக்குகின்றது. அந்த உணர்வின் தன்மை கொண்டு கண்ணை இந்த நினைவலைகளை பதிவாக்குகின்றது. கண்ணோடு சேர்ந்த காந்த புலனோ நாம் வெளியிடும் அலைகளை உங்கள் ஆன்மாவாக மாற்றுகின்றது. மாற்றி உணர்வு உயிரிலே படுகின்றது. இந்த உணர்ச்சிகளை உடலிலே பரவச் செய்கின்றது. ஆக இரத்த நாணங்களில் இது கலக்கின்றது. இது உணர்வை திரும்ப திரும்ப எண்ணும் போது இந்த உணர்வின் தன்மை அந்த உங்கள் இரத்த நாணங்களில் கலக்க கலக்க உங்கள் உடலில் தீமையை விளைவிக்கும் உணர்வுகளுக்கு இந்த இரத்த நாணங்களில் அந்த உயர்ந்த நிலை போகும்போது அதனுடைய தனிவுகள் ஏற்படுகின்றது. நீங்கள் நல்ல குணங்கள் இருக்கப்படும் போது ஒரு வேதனைப்படும் உணர்வை நீங்கள் நுகர்ந்தால் இதை இரத்தத்தில் சொல்லப்படும் போது நல்ல அணுக்களுடைய நிலைகள் இதை நுகர மறுக்கின்றது. அது இயக்க சக்தி குறைகின்றது. உங்கள் உடல் சோர்வடைகின்றது. இப்படி சோர்வடையப்படும் போது நல்லவை நினைக்கும் தரம் இழக்கின்றது. இப்படி சோர்வின் நிலைகள் நமக்குள் அழுக அதன் உணர்வின் தன்மை நாளடைவில் அதில் பழகிவிட்டால் இன்று நான் மட்டன் சாப்பிடாதவங்க 2 நாளைக்கு மட்டன் சாப்பிட்டேன் அது கொஞ்சம் சாப்பிடலாங்கிற உணர்வு தோணும். இன்றைக்கி ஒரு காய்கறி நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, அதை காய்கறி சுவையாக வச்சு சாப்பிட்டாச்சுன்னு அது சாப்பிடலான்னு வரும். இதை போன்று இந்த உணர்வுகள் நாம் எதனின் உணர்வை நாம் நுகர்கின்றோமோ அதன் உணர்வின் தன்மை அந்த உணர்ச்சிகளை தூண்டத்தான் செய்யும். ஆனால் இதை போன்ற நிலைகளை அதை அடக்குதல் வேண்டும்.
என்பதற்குத்தான் பலவித கோணங்களில் எமது குருநாதர் பல தீமைகள் எப்படி சாடுகின்றது, தீமைகள் அகற்றும் வழி என்ன என்பதைத்தான் கலவையாக்கி குருவினுடைய உணர்வுகளை உங்களுக்குள் இணைத்து பதிவாக்கி, அந்த பதிவாக்கும் போது தீமைகள் அகற்றி உணர்வு கலந்தே உங்களுக்குள் கொடுத்திருப்பதனால் இதை நினைக்கொள்ளும் போது ஈஸ்வரா என்று நீங்கள் நினைவு கொள்ளும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நுகரும் போது இந்த உணர்வுகள் உங்களுக்குள் பகமை உணர்வை வளராது தடுக்க இது உதவும். எமக்குள் குருநாதர் அதை கொடுத்தார். அதன் உணர்வின் தன்மை எனக்குள் வளர்த்தேன். அந்த அருள் வழிப்படி அவர் உபதேசித்த உணர்வு வழிப்படியே தான் உங்களுக்குள் உபதேசிக்கின்றேன். ஏனென்றால் முந்தி சொன்னதெல்லாம் வேறு. இதனுடைய பற்றுக்கு வர்றதுக்கு வரும்போது, ஏனென்றால் மீனுக்கு இறை போட்ட பின் மீனுக்கு இறை போடுறோம், அது சாப்பிட தூக்கி பாக்கெட்டில் போட்டுரும். இதே மாதிரி தான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆசையின் உணர்வுகளுக்கு அந்த இறைகளை போடும்போது தொழிலின் நிமித்தம் வேணும், லாபம் வேண்டும் என்று வருகின்றேன். அதன் வந்த பின் அதன் வழிகளிலே எடுத்து அந்த அருஞானத்தை விட்டு உள்ளுக்கு அதை செலுத்திய பின் அருள் வழி நீங்கள் பின்பற்றினார். இந்த ஆசையின் நிலைகள் எதுவோ நமக்குள் உங்களை நீங்கள் தேடாமலேயே தேடி வரும் செல்வங்கள், தேடாமலேயே தேடி வரும் உங்களுக்கு மகிழ்ச்சி என்ற நிலை உருவாக்கப்படும் போது உங்களுக்குள் செல்வம் வந்தாலும் தாராளமாக செலவழிக்க வேண்டி வரும். அப்போ இப்போ செல்வம் இருந்தாலும் இந்த செல்வத்தை பாதுகாக்கும் ஞானமே இருக்காது. சிக்கனை பண்ணுவோம், சாப்பிடாம பண்ணுவோம், இது இருக்கு ரெண்டாவது ஒருத்தரை வெறுத்து பேசுவோம், இந்த உணர்வின் தன்மை பாதுகாப்பு சண்டைக்கு போவோம், இதை செலவழிப்போம். அதே சமயத்தில் பண்போடு இருப்போம், பரிவோடு இருப்போம், இதை தொடக்க முடியல, வேதனைப்பட்ட ஒரு நுகர்ந்தால் நமக்கு நோய் வந்துடும். இந்த காசை போட்டு இதை செலவழித்தாலும் இது போய்விடும். ஆக போன ஒருபாடு நினைச்சிடும், இந்த உடலின் தன்மை போக்க முடியுமானால் முடியாது. காசை வைத்து இந்த ஆன்மாவை விலைக்கு வாங்க முடியாது. ஆகவே அருஞானின் உணர்வை அழியா செல்வமாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த உணர்வினை நமக்குள் சேர்த்து பழக வேண்டும். ஏன்னா இந்த வாழ்க்கையே தியானம். நாம் சாதாரண இன்னைக்கு நான் உட்கார்ந்து பல மணி நேரம் தியானித்தால் எனக்கு சக்தி கிடைக்கும் என்பது, நீ உட்கார்ந்துட்டு அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது, நீ உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் சோறு இல்லை அப்படிங்கிற போது அப்புறம் சோறு யாரும் கொடுக்கலைன்னா அந்த நேரத்தில் நாம் இயங்க வேண்டி வரும். ஆக நமக்குள் அந்த மன வலு கொண்டு தொழிலும் இந்த உடலையும் காக்க வேண்டும், அதுக்கு பொருளும் வேண்டும். அதுக்கு தான் உங்கள் ஞாபகத்துக்கு நான் 4 நாள் கையில் கொடுத்து செல்வம்னு ஒரு மகிழ்ச்சி வருது. நீங்கள் அதையாவது எடுத்து அதில் வளர்த்துக்கிட்டு செல்வம் தன்னால் வளரும்னு சொல்கிறோம். எங்கெங்கே நான் தொழில் செய்கிறேன், என்னை விட்டு போகவே மாட்டேங்க. கொடுத்த வாங்கணும் கொடுக்க மாட்டேங்கிறான், நான் வாங்கணும் கொடுக்க முடியல. இதுதான் அந்த ராகத்தை தான் பாடுகின்றமே தவிர நாம் இந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் வளர்க்க வேண்டும். எது வரினும் நமக்குள் அந்த அருள்வழியை நமக்குள் கூட்டி வளர்த்தால் அது காலத்தால் நமக்குள் அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வை ஊட்டும். ஆக அருள் செல்வம் நமக்குள் வளரும். இந்த அருள் செல்வம் வளர வளர நமக்குள் எவர் பகைமையாக இருப்பினும் இந்த உணர்வுகள் சேர சேர அந்த உண்மையை அங்கு உணர்த்தும். ஆக தான் தவறென்ற நிலையில் உணர்வார். ஆனால் அதே சமயத்தில் நமக்குள் உணர்வில்லை என்றாலும் இந்த உணர்வின் தன்மை அவர்கள் வலு இழக்கச் செய்யும். ஆக அவரை செய்யும் தவறுகளில் மற்ற இடங்களில் சிக்க வைக்கும். ஆனால் நம்மை பாதிக்கும் நிலை வராது. ஆக நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் நிலை வருகின்றது. அப்ப நாம் நல்லை காக்கும் நிலையும் இங்கே உருவருகின்றது. இதையெல்லாம் நாம் வழிப்படுத்த வேண்டும். ஆகினால் நாம் ஒவ்வொருவரும் நாம் அந்த காலை துருவ தியானத்தை மறந்துடாத செயல்படுத்த வேண்டும். எத்தனையோ சிரமங்கள் பட்டேன். அதை உணர்வை உண்மையின் நிலையை குருநாதர் காட்டி, இதெல்லாம் குருநாதர் காட்டி அந்த காட்டுக்குள் சென்று பல துன்பங்களை அனுபவித்ததும்படி செய்து அதை நாம் அறிந்து உணர்வை பதிவு செய்து அந்த உணர்வை வளர்க்கும் நிலை பெற்றது. இப்போ நாம் என்ன செய்கிறோம், நாம் முன்னுக்கு வந்தாலும் பற்றுள்ளவர்கள் அனைவரும் என்ன செய்கிறாங்க, காற்றில் பார்த்தாலும் சாமி எனக்கு தலைவலிக்குதே, மேல் வலிக்குதே, என் உடம்பு வலிக்குதே, நீ காப்பாற்ற மாட்டேன்னு தான் நினைக்கிறாங்க. சாமி தான் நினைக்கிறாங்களே தவிர அருள் மகிழ்ச்சியின் உணர்வு நாம் பெற வேண்டும், என் உடலில் படர வேண்டும், என் ரத்த நாணங்களிலே கலக்க வேண்டும், எனக்குள் தீமையை வென்றிடும் அருள் சக்தி எனக்குள் வளர வேண்டும் என்று எண்ணி எதை சொன்னாலும் அதை எண்ணவே மாட்டேங்கிறேன். சாமி தான் நினைக்கிறாங்க, நான் தான் பக்கம் உங்ககிட்ட பதிவு செய்திருக்கிறேன். இந்த உணர்வு 1000 பேர் சேர்ந்து என்னை தாக்கினா எப்படி இருக்கும்? இது நிலைகள் 1000 பேருடைய உணர்வுகள் நான் எந்த பாதிப்பில் தாக்கப்படுகின்றேன். ஆனால் இத்தனைக்கு நான் சமாளிக்க வேண்டியது, என்னையும் காக்கணும், உங்களுக்கும் கொடுக்கணும். என்னை சாராத நிலைகள் பாதுகாத்துக்கணும். குருநாதர் அருள் கொடுத்தார். இதே மாதிரி உங்களுக்குள்ள அந்த அருள் பாதுகாப்பு என்றைக்குமே உங்களுக்கு உறுதுணை உண்டு. அதையெல்லாம் நீங்கள் எளிதில் பெற முடியும். குரு அருள் உங்களுக்குள் எளிதில் கிடைக்கும். அது கிடைக்க செய்வதுதான் இந்த வாழ்க்கை என்னவென்று நாம் அறிந்து கொண்ட பின் நாம் இனி எப்படி வாழ வேண்டும், இந்த உடலுக்கு பின் நாம் இனி பிறவி இல்லா நிலை என்ற நிலை அடைதல் வேண்டும்.
ஆனால் இன்னொரு பிறவி என்ற நிலை வந்தாலோ நாம் நரகலோகத்தில் நாம் செல்லுகின்றோம். இப்ப மனிதன் நரகலோகத்தில் தான் நின்று மனித உடல் பெற்றாலே சொர்க்கலோகம் என்று சொல்வார். அது பண்டைய காலமாக போய்விட்டது. இன்று நம்ம உடலுக்குள் பல வேதனையும் நரக வேதனை உருவாக்கும் உணர்வுகள் நுகர்ந்து ஒவ்வொரு நொடியிலும் போர் முறைகளே நமக்குள் வருகின்றது. நல்ல குணங்களுக்கும் தீமை குணங்களுக்கும் மற்றவர்கள் செய்யும் உணர்வு நமக்குள் நுகர்ந்த பின் நமக்குள் பெரிய போரே நடக்கின்றது. இந்த போருக்குள் மனக்கலக்கங்கள் வருகின்றது, உடல் நோய்கள் வருகின்றது, சிந்திக்கும் திறன் இழக்கின்றது. இதில் நம் உடலுக்குள் இருக்கும் நாம் நுகர்ந்த வேதனை உணர்வுகள் எது அதிகமோ அதன் வழி நமக்குள் உணர்வு என்று அந்த வழிக்கு நம்மை அழைத்து செல்லும். என்ன வாழ்க்கை என்ற நிலை ஒரு அடிப்படை இது எந்த வாழ்வது என்னங்கிறவர்கள் இந்த உடலையே அழைத்திடும் நிலைக்கும் திருப்பி விடுகின்றது. இதையெல்லாம் நாம் செய்யவில்லை. இந்த உணர்வின் இயக்கங்கள் உயிரிழப்பட்ட பின் இந்த எது உணர்வோ அந்த உணர்ச்சிக்கொப்ப நம்மளை செயலாக்குகின்றது உயிரிதான். ஆனால் அருளி பெற வேண்டும் என்று இருளை அகற்ற வேண்டும் என்று அருஞானத்தை உங்களுக்குள் பதித்த பின் இதை நினைவுகொண்டு காலை துருவ தியானத்தில் வளர்த்து கொண்டால் இந்த உணர்வின் தன்மை வாழ்க்கையில் வரும் போரினை அடைக்கும். அது எத்தகைய போராக இருப்பினும் நம்மை பாதிக்காத நிலைகள் அது கொண்டு வரலாம். அதன் உணர்வின் வலிமை பெற்றுவிட்டால் நாம் எதை வலு பெற்றோமோ இந்த உடலை விட்டு சென்ற பின் நம்மை அங்கே அழைத்து செல்லும். என்னை எவ்வளவு நன்மை செய்தேன் பாவி எனக்கு இப்படி செய்கிறான் என்று வலு பெற்றான். நாம் யாருக்கு நன்மை செய்து அவன் சந்தர்ப்பத்தால் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத இழந்து அவனால் நமக்கு அந்த வேதனை உணர்வு நமக்குள் செய்து நம்மை வேதனைப்படும்படி செய்து விடுகிறான் என்றால் அந்த உணர்வை நாம் நுகர்ந்தால் காசு கொடுத்து விலைக்கு வாங்கணுமாயிரு. இந்த உணர்வின் தன்மை நமக்குள் வந்து அந்த வேதனை உணர்வு கொண்டு நாம் உடலை விட்டு சென்ற பின் அவன் உடலுக்குள்ளதான் சேர்கின்றோம். ஆக இந்த பகைமை உணர்வு அங்கே உருவாக்கி பழி தீர்க்கும் உணர்வை வரும். பின் அந்த உடலை வீழ்த்திய பின் பழி தீர்க்கும் உணர்வு கொண்ட மற்ற உயிரினங்களை நம் உயிர் மாற்றிவிடும். ஆக உயிர் என்றுமே அழிவதில்லை. இந்த உணர்வுகள் மடுகின்றது, மாறுகின்றது. எதனையும் உணர்வுகள் அதிகமாக சேர்க்கணும்னு அது கீழ் அடிமையாகின்றது. விஷம் கொண்ட உணர்வுக்குள் நல்ல அணுக்கள் அனைத்தும் இதுக்குள் அடங்கி அதன் உணர்வுடன் துணை கொண்டு அது செயல்படுகின்றது. நல்ல உணர்வின் தன்மை விஷம் கொண்ட அணுக்கள் சிரித்து உணர்வின் தன்மை வலுப்பெறும்போது ஞானத்தின் உணர்வை நாம் பெறுகின்றோம். ஆக விஷம் இல்லாத இயக்கம் எதுவுமே இல்லை. எது விஷம் இருக்கின்றதோ நல்ல உணர்வுகளை இயக்கின்றது. இந்த ஒரு மருந்தை கொடுத்தோம் என்றால் அது துரித நிலைகள் வேலை செய்ய வேண்டும் என்றால் அந்த மருந்திற்கு வீரிய வேண்டும் என்றால் விஷம் கலந்ததை அதனுடன் விஷத்தை கலக்கின்றன. ஒரு வேதனையின் நிலைகள் கொண்டு விஷம் கலந்த நிலைகள் வரப்படும் போது அந்த உணர்வினை விஷம் கொண்ட அணுக்களாக மாற்றி நமக்குள் பல நோய்களை உருவாக்குகின்றது. அந்த விஷத்தின் துடிப்பின் இயக்கத்தை கண்ட பின் அந்த விஷத்தின் மாற்றலுக்கொப்ப மற்ற பொருள்களை சேர்த்து இந்த விஷத்தை சேர்த்த பின் இந்த விஷத்துக்கொப்ப அந்த வீரிய நிலைகள் மாற்றுகின்றது. இந்த உணர்வின் தன்மை இரத்த நாணங்களில் கலந்து செல்லப்படும் போது இந்த வீரிய உணர்வு கொண்ட நமக்கு நோயாக உருவாக்கும் அந்த அணுக்களுக்கு அது நுகரும் சக்தி இழந்த பின் அந்த அணுக்கள் விஷம் கொண்ட நமக்கு நோயை உருவாக்கிய அந்த அணுக்கள் ஆகாரம் எடுக்காது பட்டினியாக கிடக்கின்றது. பின் அது மடிகின்றது. அது மடிந்த பின் நல்ல உணர்வின் தன்மை கொண்ட அணுக்கள் வீரி எழுகின்றது. இந்த உணர்வின் சத்தை தனக்குள் எடுத்துக்கொண்ட பின் இந்த மருந்தை அதிகமாக கொடுத்தது கொஞ்சோண்டு நிறுத்தவில்லை என்றால் இதுவே விஷமாக மாறிவிடும். இன்று மருந்து கொடுப்பவர்கள் கடுமையான மருந்துகளை கொடுப்பார். 30 நாளைக்கு தான் சாப்பிடுவாங்க. இப்போதான் நல்லா இப்போச்சுன்னு கூட 10 நாள் சாப்பிட்டா அதோட நோய்கள் அதிகரித்துவிடும். இதே மாதிரி ஒரு நண்பர் செய்தார். மருந்து எனக்கு கொடுத்து நல்லதாச்சுன்ட்டு அதுவே தெரியாமல் சாப்பிட்டு நிறுத்த சொன்ன நேரத்தோடு நல்லா ஆச்சுன்னா என்ன நம்ம காசு கொடுத்து வாங்கினோம். கடைசியில் நான் இங்கே வந்த உடனே ஐயா நீங்கள் மருந்தை நிறுத்திட்டீங்களா? இல்லைங்க நல்லா இருந்துச்சு சாப்பிட்டேன். இப்போ என்னமோ நம்ம கெட்டு போச்சுங்க, மருந்து வேலை செய்யலைங்க. அவங்க எங்கேருந்து போன டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சான். இன்னும் என்னன்னு கேட்டு அவங்ககிட்ட போய் அவங்க எடுத்து சொன்ன ஒரு பாடு அவங்க தெரியுது. ஐயோ சாப்பிட்டே இந்த மாதிரி என்னன்னு. ஆக இந்த உணர்வுக்கு மாற்றுறதுக்கு வழி இல்லை. அந்த வேதனை உணர்வு தான் கடைசியில் இருக்கு. இதே போல நாமும் எதன் உணர்வை நாம் நுகர்ந்தாலும் நம் இரத்த நாடங்கள் தான் கலக்கின்றது. இதுதான் ராமாயணத்தில் ராமன் காட்டுக்குள் செல்லப்படும் போது முதலை குகனை நண்பனாக்கினான். இது அந்த குகன் என்பது நாம் உடலில் உள்ள இரத்தங்கள் தான். அதில் படவோட்டி யார்? நாம் அந்த உணர்வின் தன்மை நல்ல உணர்வின் தன்மை ஆனால் அந்த இதில் செல்லுது, அந்த படகோட்டியா மாறுது. அந்த நல்ல உணர்வு இதுக்குள் செல்லப்படும் போது தீமையான உணர்வுகள் எல்லாத்தையும்
அதனுடைய வலுவை அளக்க செய்து நண்பனாக மாற்று என்பதற்கு தான் இங்கே சிவத்தத்துவத்தில் சரகண பவா குஹா. இங்கே குகன் என்பது இந்த இரத்த நாணங்களில் தீமைகளை சரணமடைய செய்யக்கூடிய சக்தியால் தன் சரகண பவா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேய பலவற்றையும் அறிந்து உணர்ந்து தனக்குள் ஏற்றுக்கொண்டு கடம்பா நல்லவை தீமைகளை நீக்கிவிட்டு நல்லவைகளை உருவாக்க தெரிந்து கொண்டவன் அந்த கார்த்திகேய 6வது அறிவை கொண்டு நாம் இதனை மாற்றிக்கொள்ளும் சக்தி பெற்றது. அதனால்தான் மனிதனான பின் பல கோடி தீமைகளிலிருந்து விடுபட்டவர் நாம். அதனை நாம் மாற்றிடும் தரன் தர வேண்டும். அப்படி மாற்றிடும் தரன் இல்லை என்றால் நம்மை எங்கே அழைத்து செல்லும் என்பதனை தெளிவாக தெரிந்து கொள்ளும். ஆகவே நமக்குள் சேனாதிபதி நாம் இந்த 6வது அறிவு இந்த உடலை காக்கும் சக்தி பெற்றது. ஆக பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன். ஆக 6வது அறிவு கொண்டு தீமைகளை வென்றிடும் உணர்வை நமக்குள் உருவாக்கினால்தான் நாம் அதை நமக்கு இந்த உடலை பாதுகாக்க முடியும். ஆகவே இந்த 6வது அறிவால் கார்த்திகே என்று தெரிந்து கொண்ட நிலையில் இந்த ஒளியை மங்காது செயல்படுத்த வேண்டும் என்றால் அருஞானின் உணர்வை நமக்குள் உருவாக்குதல் வேண்டும். அவ்வாறு உருவாக்கினால் இந்த உடலின் தன்மைகள் ஒளியின் உணர்வாக பெருக்குகின்றது. இது கணவனும் மனைவியும் இரு உணர்வும் ஒன்றாக்கப்படும் போது உணர்வின் தன்மை உருவாக்கும் திறன் பெறுகின்றது. ஆக நாம் மனிதனுக்குள் நாம் உணர்வின் தன்மை உருவாக்கினாலும் இணைந்த அணுவின் தன்மை ஆண் பெண் என்ற நிலைகள் தான் கருவுறும் தன்மையும் வளர்ச்சியின் தன்மை உண்டு. ஆக ஆண் பெண் என்ற நிலைகள் எடுக்காது தனித்த ஒருவன். ஆனால் இந்த உணர்வின் தன்மை அந்த உருத்தன்மை ஆகின்றது. இந்த உடலுக்கு பின் இது வளர்ச்சியின் தன்மை குறைகின்றது. ஆக இந்த வீரிய உணர்வு மற்றொன்றை வீழ்த்த உதவும், மற்றொன்றை தனக்குள் நுகர்வதை உருவாக்கும் திறன் இழக்கின்றது. ஆகவே கணவனும் மனைவியும் இதே போல காலை துருவ தியானங்களில் அதை கவர்ந்து மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்ற உணர்வினை உருவாக்குதல் வேண்டும். மனைவி தன் கணவனுக்கு பெற வேண்டும் என்ற உணர்வினை இருவருமே இந்த உயிருடன் ஒன்றி உணர்வின் அணுக்களாக இருவரது உடல்களிலும் இரத்த நாணங்களில் பாதுகாப்பான நிலைகள் செயல்படுத்த வேண்டும். இப்போது இருவரும் எடுத்துக்கொண்டால் ஆக சாவித்திரி இனமிழந்து தன் கணவனை மீட்டினாள். ஆக நாம் பலருடைய நோய்களை பார்த்து வந்தும் அவர்களுக்கு உபகாரம் செய்தாலும் இந்த காலை துருவ தியானத்தில் மகிழ்ச்சியின் அசக்தி என் கணவர் உடல் முழுதும் படர வேண்டும். அவர் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும். அவர் பார்வையில் அனைத்து நஞ்சுகளையும் வென்றிடும் சக்தி பெற வேண்டும் என்று மனைவியின் உணர்வு அங்கே கலந்தால் இந்த நஞ்சை வென்றிடும் சக்தி ஆக கணவன் உடலில் உருவாக்க முடிகின்றது. அதே சமயத்தில் கணவனும் அந்த மனைவியின் அருள் உணர்வு எனக்குள் நஞ்சை வென்றிடும் சக்தியாக எனக்குள் உருவாக்க வேண்டும். ஆக அருளின் தன்மையை அறிந்திடும் அறிவின் தன்மை எனக்குள் தெளிவாக்க வேண்டும். தெளிந்த மனம் பெற வேண்டும் என்று இப்படி ஒருவருக்கொருவர் இந்த உணர்வினை எடுத்து வளர்த்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி வளர்த்தால் இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த நிலையை நாம் பகமையற்ற உணர்வுகளை இங்கே உருவாக்க முடியும். இதன் வழி எந்த உணர்வின் தன்மை நீங்கள் உருவாக்கினீர்களோ இந்த உடலை விட்டு சென்றால் இன்னொரு உடலுக்குள் செல்லாது. இந்த இரு உயிர் ஒன்றாகி இன்னொரு உடலின் உணர்வுக்கு ஈர்க்காது. தடைப்படுத்தவும் இந்த இரு உயிரும் ஒன்றாக இணைத்திடவும் இது வரும். ஏனென்றால் இத்த நிலையை அதை நாம் பின்பற்றினால் இன்று விசார அறிவில் வரும், அதாவது 2004க்குள் இன்று விஞ்ஞான அறிவால் ஏற்படுத்தப்பட்ட கதி இயக்கங்கள் அனைத்து கோள்களிலும் சேர்ந்துள்ளது. இப்ப மின்னல் எப்படி பளிரென்று மின்னும் போது அது மற்றொன்றை அழித்து விடுகின்றதோ இதே போல சூரியனில் இந்த அணுகுண்டினுடைய உணர்வலைகள் அதிகமாக சென்ற பின் பளிரென்று அந்த மின்னலின் போல ஒரு நொடிக்குள் அது உலகம் முழுவதுக்கும் பரவச் செய்யும் போது இது உயிர் வாழும் உணர்வுகளில் அதிகரித்து ஒரு நொடிக்குள் எப்படி கரண்ட் அதிகமான வலுவான கரண்ட் வந்தால் இந்த பல்பு எப்படி பீஸாகி விடுகின்றதோ இதே போல அந்த உணர்வின் சத்து நமக்குள் அறியாது இந்த உணர்வின் வலு பெற்றால் நாம் அந்த 2004க்குள் எப்போதும் நிகழலாம். அதே சமயத்தில் சில மனிதர்கள் சிந்தனைகள் இழக்கலாம். ஆக சிந்தனை இழக்க நேர்ந்தால் மிருகங்களைப் போல மாறிடும் நிலை வருகின்றது. ஆக இன்று ஒரு நல்ல மனிதனாக இருப்பவன் ஆக இதே போல விஷத்தன்மையில் தன் சிறுமொழியில் தாக்கப்படும் போது முறுக்கேறி வீரியத்தன்மை அடைந்து அவன் சிந்தனையை இழந்து அசுரத்தன்மாக தாக்குகின்றான். அவனை எதை தாக்கினாலும் உணர்வதில்லை.
கடும் நோயாக கடும் புண்ணாக அவனுக்குள் இருப்பினும் அந்த வேதனையை அவன் அறிவதில்லை. அவன் அசுரனை போன்றவே இருக்கின்றான். நமக்குள் சிறு புண்ணானாலும் தாங்க முடியவில்லை. ஆனால் அவன் அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. இதை போன்ற நிலையை கொண்டு நமது வாழ்க்கையில் இன்னும் எதிர்காலம் விஞ்ஞான அறிவால் பேரழிவுகள் ஏற்படும் இந்த சந்தர்ப்பத்தில் மனிதனாக பிறந்த நாம் இன்னொரு உடல் பெறாத நிலையில் பெற வேண்டும். இந்த இரு உடலும் ஒன்றான கணவன் மனைவி ஒன்றி இந்த உணர்வினின் தன்னை வளர்த்து ஒளியின் சரீரமாக உருவாக்குதல் வேண்டும். இது காலை துருவ தியானமே சிறந்த நிலை. இதற்கு முந்திய நிலைகள் நம்முடன் வாழ்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை காலையில் இதே போல துருவ தியான நேரத்தில் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து ஒளிபெறும் சரீரம் பெற வேண்டும் என்று ஆக பிறவியில்லா நிலையை அடைய வேண்டும் என்று இந்த தியானம் முடித்த பின் இது ஒரு ஐதீக முறைப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். இதை அவர்கள் விண்செலுத்த வேண்டும் என்று முறைப்படுத்த வேண்டும். இதை போல நண்பர்களில் பலர் பழகுகின்றோம். அவருடைய உணர்வுகளும் நமக்குள் பதிவாகியிருக்கிறது. அந்த மனிதன் எத்தகைய நிலைகள் இறந்தாலும் அந்த இறந்து கொண்ட பின் பழிதீக்கும் உணர்வுடன் ஒரு உடலுக்குள் சென்றாலும் அல்லது பாசத்தை வளர்த்து கொண்ட இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் அந்த உடலுக்குள் போய்விடுகின்றது அல்லது அந்த உடலுக்குள் போய்விடுகின்றது. இருந்தாலும் அந்த மனிதனின் உணர்வு நுகர்ந்த அணுக்கள் நமக்குள் உண்டு. ஆக அவன் துன்பப்பட்ட உணர்வுகளை கேட்டறிந்த பின் நம்மை அறியாமலேயே அவன் இறந்த பின் நம் நினைவாற்றல் அதிகமாகும். அவன் துன்பத்தின் கடலில் ஆழ்ந்தான். அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தால் அந்த அணுக்களின் பெருக்கங்கள் வருகின்றது. அப்ப அந்த அணுக்களின் பெருக்கங்கள் வரும்போது நம்மை அறியாமலேயே அவன் உடல்ல நுகர்ந்த உணர்வு நுகர்ந்து நமக்குள்ள அவனில் விளைந்த உணர்வுகள் விளைந்து அணுக்கள் விளைகின்றது. நமது மனமும் மாறுகின்றது, சொல்லும் மாறுகின்றது. அவனில் கஷ்டப்பட்டது போல அவன் குடும்பத்தில் தொழில் வகையிலும் எதையும் அவனால் எவ்வளவு சிரமப்பட்டானோ அந்த உணர்வெல்லாம் நமக்குள் வந்துவிடும். இத்தகைய உணர்வுகளும் நாம் நம்மிடம் சேராதபடி நாம் அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும். என்னுடன் வாழ்ந்து வளர்ந்து உடல் விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பிறவியில்லாத நிலைகள் அடைதல் வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் உந்தி தள்ளுதல் வேண்டும். இந்த உணர்வின் வலுவை பெற்றால் இந்த இவருடைய உணர்வுகள் நமக்குள் இருக்கும் அணுக்களும் இதோடு சேர்த்து அந்த உணர்வின் தன்மை உணவாக உட்கொள்ளும், மாற்றி அமைக்கும். நம் இரத்தங்களில் கலக்கப்படும் போது இது அடிக்கடி சேர்க்கும் போது அத்தகைய உணர்வால் ஏற்பட்ட அணுக்களும் வளர்ச்சி கொண்டுகின்றது. ஆனால் அது வளர்ச்சி கொண்டால் அதை எடுத்த உணர்வால் நமக்குள் குடும்பத்தில் தொல்லைகளும் வியாபாரங்கள் விரக்தியும் வேதனை என்ற உணர்வு நுகர்ந்தும் நமக்குள் வரும் கடுமையான நோய்களிலிருந்து நாம் விடுபட முடியும். ஏனென்றால் இதெல்லாம் முறைப்படுத்தி நாம் செயல்படுத்துவோம் என்றால் இந்த வாழ்க்கையில் நாம் தீமைகளை அகற்றும் வல்லமையும் பெறுகின்றோம். இந்த உடலை விட்டு சென்ற பின் அருள் மகிழ்ச்சியின் அல்வட்டத்திற்கு நம் உயிர் அழைத்து செல்லுகின்றது. ஆக நாம் இந்த வாழ்க்கையில் எதை வாழ்கின்றோம் என்பதனை தெளிவாக்கி கொண்டு காலையில் இந்த துருவ தியானத்தை தொடர்வோம். பின் அதனுடைய விளக்கங்களை அறிந்து கொள்வோம். அல்வழி செல்வோம். இருளை அகற்றிடும் ஆற்றலை நாம் பெறுவோம். இப்போது கேட்கணுந்தோர் அனைவரும் அடுத்தடுத்து எந்த நிலை பெற்றாலும் துருவ மகிழ்ச்சியின் எந்த நோய்கள் நமக்குள் முந்திய நிலைகள் இருப்பினும் துருவ மகிழ்ச்சியின் அல்சக்தி நான் பெற வேண்டும். என் இரத்த நாணங்களிலே கலக்க வேண்டும். எனக்குள் அந்த சக்கர சக்தி நீக்கிடும் அரும்பெரும் சக்தி எனக்குள் வளர வேண்டும்.